கல்கி 2898 AD அப்படிங்கிற படமானது ரீசெண்டாக வந்து ரிலீஸ் ஆகிருக்குது. இந்த படத்துக்கு மக்களிடையே ஒரு மிகப்பெரிய வரவேற்பு இருக்குது, ஒரு மிகப்பெரிய ஆர்வத்தை வந்து கிரியேட் பண்ணியிருக்குன்னு சொல்லலாம். அதுக்கான காரணம் என்னென்னா, இந்த படம் வந்து ஒரு ஹிஸ்ட்ரியை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு படம் அப்படிங்கிறது தான். ப்ளஸ் ஹிஸ்ட்ரியை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட படம் போதே ஹிஸ்ட்ரியை பற்றி ஒரு சில விஷயங்களை வந்து தெரிஞ்சிருந்ததுன்னா படம் பார்க்கும்போது வந்து கொஞ்சம் ஈஸியான புரிதல் இருக்குங்கிற காரணத்தினால அந்த படத்துக்கு சம்மந்தப்பட்ட ஒரு சில விஷயங்களை வந்து உங்களுக்கு நாங்கள் வந்து ஷேர் பண்ணும்போது நீங்களும் அந்த படம் பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த விஷயம் இதுக்காக தான் வந்து கனெக்ட் ஆகுங்கிறது கண்டிப்பாக உங்களாலே வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஒருவேளை நீங்கள் படம் பார்த்துருந்தாலும் சரி, இல்லை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி பார்த்தாலும் சரி, உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோவானது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எடுத்தோன்னே வந்து அமிதாப் பச்சன் அவர்களோட கேரக்டர் பற்றி பேசலாம்னு சொல்லி வந்து ஆசைப்படுறேன். அதுக்கான காரணம் என்னன்னா, அஸ்வத்தாமன் அப்படிங்கிற ரோலில் அமிதாப் பச்சன் அவர்கள் வந்து நடிச்சிருப்பாரு. பிரபாஸ் அவர்கள் வந்து பைரவா அப்படிங்கிற கேரக்டரில் வந்து பண்ணியிருந்திருப்பாரு. ரெண்டு பேருத்துக்கும் மிகப்பெரிய ஹைட் டிஃபரன்ஸ் வந்து காமிச்சிருந்திருப்பாங்க. அதுலேயுமே வந்து ஒரு ஹிஸ்டரியை பேஸ் பண்ண ஒரு விஷயம் இருக்குது. அது என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்க்கும்போது, யுகம் அப்படின்னு சொல்லும்போது 4 யுகங்கள் வந்து இருக்குது. அதில் குறிப்பாக கிருதி யுகம், பிரேத யுகம், கொப்பர யுகம், அது மட்டும் இல்லாமல் கலியுகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். கலியுகத்தில் தான் நம்ம எல்லாரும் வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறதாவும் வந்து சரித்திரத்தில் இடம் பெற்றிருக்குது. கிருதி யுகம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அந்த யுகத்தில் வாழ்ந்த மக்கள் எல்லாருமே வந்து 9 அடி ஆட்களாக இருப்பாங்க. அவங்க எல்லாருமே வந்து நல்ல மக்களாக இருந்தாங்க. யாருமே வந்து அதில் தீங்கு எந்த ஒரு விஷயம் வந்து நடக்காத அளவுக்கு வந்து பார்த்துக்கிட்டாங்க. யாருமே கெட்டவங்க இல்லை அப்படிங்கிறத வந்து அந்த கிருதி யுகமாக வந்து பார்க்கப்படுது. அதுக்கு அடுத்ததாக இருக்கிறதா வந்து இந்த பிரேத யுகம். இந்த யுகத்தில் வந்து 8 அடி மக்களாக தான் வந்து எல்லாருமே வந்து இருந்தாங்க. அதில் 75% நல்ல மக்களும் 25% கெட்ட மக்களும் வந்து இருந்ததா வந்து சொல்லியிருந்திருக்காங்க. இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் ராமாயணம் அப்படிங்கிற ஒரு விஷயமானது அந்த ஒரு பிரேத யுகத்தில் தான் வந்து நடந்ததாகவும் வந்து சொல்லப்படுது. அடுத்ததாக இருக்கக்கூடிய யுகத்தில் தான் வந்து 7 அடி இருக்கிற ஆட்களும் அதை தாண்டி 50% நல்ல மக்களும் 50% கெட்ட மக்களும் வந்து இருந்ததா சொல்லப்படுது. குறிப்பாக இந்த யுகத்தில் தான் வந்து மகாபாரதமானது வந்து நடந்ததாகவும் வந்து சொல்லப்படுது. அதை தாண்டி கலியுகம் அப்படிங்கிற ஒரு விஷயமானது இருக்குது. இந்த கலியுகத்தில் தான் வந்து கரண்ட்ல நம்ம எல்லாரும் வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறோம். பிளஸ் இந்த கலியுகத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி கிருஷ்ணன் அவர்கள் வந்து ஒரு விஷயமானது வந்து அஸ்வத்தாமனுக்கு வந்து பண்ணாரு. அது எதுக்காக அப்படின்னு சொல்லி வந்து பார்க்கும்போது, அந்த மகாபாரதம் பீரியட்ல வந்து போர் நடந்துட்டு இருக்கும்போது அந்த போர்ல ஒரு சில விஷயங்கள் வந்து அஸ்வத்தாமன் சைடு இருந்து வந்து நடக்குது. அதுல குறிப்பா அவர் ஒரு விஷயம் வந்து பதிவு பண்ணுவாரு. உன்னை மட்டும் இல்லாம உன் கருவுல வளர்ற குழந்தைய கூட நான் வந்து அழிப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து சொல்லும் போது அந்த இடத்துல கடுப்பான கிருஷ்ணர் அவர்கள் டக்குன்னு இவர் அஸ்வத்தாமனுக்கு ஒரு சாபம் ஒன்று வந்து கொடுக்குறாரு. நீ வந்து யாராலையும் வந்து அழிக்கக்கூடியாத ஒரு ஆளா மாறுவ. அது மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட யாருமே வந்து நெருங்க முடியாத அளவுக்கு உன்னோட உடம்புல எப்பவுமே வந்து ரத்தம் வந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சாபத்தை வந்து கொடுக்குறாரு. பிளஸ் அந்த சாபத்தை தீக்கிறதுக்கான சொல்யூஷனை பற்றி எந்த ஒரு விதமே வந்து அந்த இடத்துல வந்து நடக்காம வந்து விட்டுருச்சு. ஸோ அந்த ஒரு சாபத்திலிருந்து வெளிவரதுக்கான விஷயமா தான் இந்த படத்தில் ஒரு சில விஷயங்கள் வந்து தொடர்ந்து எடுத்திருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 6000 வருடங்களுக்கு அப்புறமா அந்த ஒளியானது வந்து வந்திருக்குது. அந்த ஒளியை ப்ராப்பராக வந்து கைட் பண்ணி ப்ராப்பராக வந்து காப்பாற்றி வழி நடத்தி அதை உருவாக்குனா கண்டிப்பாக இவருடைய சாபம் விலகுங்கிறது தான் இந்த அஸ்வத்தாமனுடைய கேரக்டராக வந்து இந்த படத்தில் வந்து காமிச்சிருந்திருக்கிறாங்க. ப்ளஸ் அஸ்வத்தாமனுடைய கேரக்டர் வந்து 9 அடி வந்து காமிச்சதுக்கான காரணமுமே வந்து இந்த ஒரு விஷயமா தான் வந்து பார்க்கப்படுது. ப்ளஸ் இந்த கலியுகத்தில் வந்து 6 அடி மக்கள், அதில் 75% கெட்ட மக்களும் 25% தான் நல்ல மக்களும் இருக்கிறதா ஹிஸ்டரியில் சொல்லப்படுது. ஸோ இந்த மொத்த கல்கி படமுமானதுமே வந்து ஹிஸ்டரியை தழுவி எடுக்கும்போது அதில் குறிப்பாக மகாபாரதத்தில் இந்த சீக்குவல் மாதிரி ஒரு சில விஷயங்களை வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருப்பாங்க. அதில் குறிப்பாக வந்து அஸ்வத்தாமன் அப்படிங்கிற ரோல் ஆனதில் கிட்டத்தட்ட 6000 வருஷத்துக்கு அப்புறமா அஸ்வத்தாமனுடைய சக்திகள் திரும்ப வந்தா வந்து எப்படி இருக்கும், அந்த சாபம் அவரை விட்டு போனா எப்படி இருக்கும், அந்த சாபம் போகணும்னா கருவில் இருக்கிற ஒரு குழந்தைய வந்து அவரு காப்பாத்தி அது ப்ராப்பரா வந்து வழி நடத்தினாதான் வந்து இவருடைய சாபம் போகுங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருந்ததுன்னா அதை வந்து எப்படி வந்து போக்கியிருப்பாரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தான் இந்த அஸ்வத்தாமனுடைய ரோலா வந்து பார்க்கப்படுது. அதுலயும் குறிப்பா அஸ்வத்தாமன் அவர்கள் வந்து வார் புரிகிற மாதிரியும் ஒரு சில விஷயங்களை ட்ரெய்லர் கட்லயே வந்து காமிச்சிருந்திருப்பாங்க. பிளஸ் மகாபாரதத்திலையும் வந்து விஷ்ணு விஸ்வாஸ் கூடவே வந்து சுமதி அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து பிளே ஆயிருக்கும். அந்த ஒரு கேரக்டருடைய ரிசம்பிளா தான் வந்து தீபிகா படுகோன் அவர்களுடைய கேரக்டர் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அந்த இடத்துல அதிகமாக இருக்குது. பிளஸ் இதுல குறிப்பா கமல்ஹாசன் அவர்களுடைய கேரக்டர் வந்து ஏலியன் கேரக்டரா இருக்குமோ, அவருடைய கேரக்டர் என்னவா வந்து இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான நிறைய கேள்விகள் வந்து இருக்கும். அதுலயும் குறிப்பா வந்து கமல்ஹாசன் அவர்களுடைய கேரக்டர் பிளஸ் அவர் யாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து எப்படி இந்த இதுல வந்து சித்தரிச்சிருக்காங்கன்னு சொல்லி வந்து பார்க்கும்போது 3 விதமான மக்களை வந்து காட்டப்படுறாங்க. அதுல காசி அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கிற மக்கள் கூட்டம் வந்து காட்டுறாங்க. அதை தாண்டி காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இருக்கக்கூடிய மக்களை வந்து காமிக்கிறாங்க. அதை தாண்டி சம்பல்லா அப்படிங்கிற இருக்கிற ஒரு மக்கள் கூட்டத்தை பத்தி வந்து காட்டுறாங்க. குறிப்பா காசி அப்படிங்கிற கூட்டத்தில் இருக்கிற மக்களுக்கு வந்து எந்த ஒரு இதுவுமே இல்லாம இருக்கிறதுலே வந்து ஏழையாகவும் அந்த ஏழைத்தனத்திலிருந்து தன்னை வந்து விடுவிச்சுக்கிட்டு தன்னோட சைடு வந்து தன்னை பணக்காரனா மாத்திக்கிட்டு காம்ப்ளெக்ஸ்ல போய் வாழணும்னு சொல்லி வந்து ஆசைப்படக்கூடிய மக்கள் வந்து வாழ்ற ஒரு இடமா தான் வந்து காசி அப்படிங்கிற ஒரு இடத்த வந்து காமிச்சிருந்திருப்பாங்க. ஆப்வியஸா காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிற இடமானது வந்து என்னவா இருக்குதுன்னா ஒரு சொர்க்கம் மாதிரியும் அங்க எதுவுமே வந்து இல்லைன்னு சொல்லாத வகையில எல்லா
எல்லாமே வந்து மக்களுக்கு கிடைக்கிற வகையிலையும் இருக்கிறதுலே வந்து ரிச்சஸ்ட் பீப்புள் எல்லாருமே வந்து அந்த காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிற இடத்துல வாழ்ற மாதிரி வந்து ஒரு சில விஷயங்களை வந்து காமிச்சிருந்திருப்பாங்க. அதை தாண்டி இந்த சம்பலா அப்படிங்கிற விஷயம் என்னவா இருக்குதுன்னா, ஊர்ல எல்லா இடத்துலையுமே வந்து அந்த பீரியட்ல வந்து மறைஞ்சு வாழ்ற ஒரு கூட்டம் அப்படிங்கிற ஒரு கூட்டம் வந்து இருக்கும். அந்த ஒரு கூட்டத்தை தான் வந்து இந்த தனிப்பட்ட விதமான ஒரு பேர் வச்சு வந்து அந்த மக்களை வந்து ஐடென்டிஃபை வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த 3 கூட்டத்துக்குமே வந்து சம்மந்தம் இல்லாத ஒரு ஆளை வந்து இந்த இடத்துல வந்து இறக்கியிருக்காங்கும் போது அந்த பீரியட்லையும் சரி இந்த பீரியட்லையும் சரி அவரை வந்து ஏலியன் அப்படிங்கிற ஒரு விஷயமா தான் வந்து கருதுவாங்க. இது வந்து மெத்தலாஜிக்கல் படி வந்து பார்க்கலாம், இல்லை சயின்டிஃபிக் படியும் வந்து பார்க்கலாம். மெத்தலாஜிக்கல் படி வந்து பார்க்கும்போது பார்த்தா அவரு தான் வந்து கல்கி அப்படிங்கிற ஒரு விஷயமானதான் நம்ம வந்து எடுத்துக்கலாம். சயின்டிஃபிக் ரீதியாக வந்து பார்க்கும்போது இவர் தான் வந்து ஏலியன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தையும் நம்ம அந்த இடத்துல எடுத்துக்கலாம். ஸோ இந்த படம் பார்க்காதவங்களுக்கு ஒரு விஷயம் இந்த இடத்துல ஸ்பெஷலாக சொல்லிக்கிறது என்னவா இருக்குதுன்னா, ஒருவேளை கமலஹாசன் சார் அவர்கள் தான் வந்து இந்த படத்தில் வில்லனா கூட வந்து இருக்கலாம். ஏன்னா ப்ராஜெக்ட் கே அப்படிங்கிறது ப்ராஜெக்ட் கல்கி, ப்ராஜெக்ட் கலி, ப்ராஜெக்ட் கலியுகம் இப்படின்னு சொல்லி பல விஷயங்கள் வந்து அந்த இடத்துல நம்மளால வந்து எடுத்துக்க முடியுது. ஸோ வெளிவந்திருந்த ட்ரெய்லர் பிளஸ் இந்த ஹிஸ்டாரிக்கலை வச்சு வந்து மெர்ஜ் பண்ணி வந்து பார்க்கும்போது இது பக்காவான ஒரு கமர்ஷியல் படமான ஒரு பேக்கேஜை தான் வந்து கொடுத்துருந்துருக்காங்க. குறிப்பாக இந்த ஹிஸ்டாரிக்கல் விஷயங்களில் வந்து எழுதப்பட்ட தழுவப்பட்ட ஒரு விஷயமானதாக வந்து இந்த 4 யுகம் வந்து சொல்லியிருந்திருக்கிறாங்க. ஸோ கடைசி யுகமாக வந்து கலியுகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கருதி இருக்கிறாங்க. அதில் 6லிருந்து 6 அடி வரைக்கும் வந்து மனுஷங்க, அதில் 75% கெட்ட மக்கள், 25% நல்ல மக்கள் அப்படிங்கிற ஒரு விஷயமானதும் வந்து சொல்லப்பட்டு இருக்குது. ஸோ இந்த கலியுகத்துக்கு அப்புறமா ஒரு யுகம் இருந்தால் வந்து எப்படி இருக்கும்? ஏன்னா உலகத்தில் முதல்ல தோன்றின ஒரு விஷயமா பார்க்கப்படுறது தான் வந்து காசி. அதே காசி தான் வந்து அழிவுக்கும் போதும் வந்து கடைசியாக அழியும், இல்லை அழிவுக்கு அப்புறமாவும் இருக்கக்கூடிய ஒரு விஷயமானதான் வந்து அந்த காசி அப்படிங்கிறத வந்து மையப்படுத்தி வந்து இந்த படத்தில் வந்து காமிச்சிருந்திருக்கிறாங்க. ஸோ இந்த காசி காம்ப்ளெக்ஸ் சம்பல்லா எல்லாமே வந்து கலியுகத்திற்கு அப்புறமா வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்தால் எப்படி இருக்கும்னு சொல்லி வந்து சித்தரிச்சிருக்காங்க. அதே போல தான் அந்த அஸ்வத்தாமன் அப்படிங்கிற ரோலில் நடிச்சிருக்க அமிதாப் பச்சனுடைய கேரக்டருமே 6000 வருடங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயத்தை வந்து காமிச்சு அப்போ மறைஞ்ச அந்த ஒளியானது 6000 வருஷத்துக்கு அப்புறமா வந்து அவருடைய சாபம் விளக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருந்தால் அந்த சாபத்தை வந்து எப்படி வந்து விளக்கியிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையுமே வந்து மையப்படுத்தி தான் வந்து இந்த கதைக்களமானது நகர்றதுக்கு ஒரு முக்கிய புள்ளியாக வந்து அமைஞ்சிருந்திருக்குது. ஸோ இவ்வளோ கேரக்டரையும் தாண்டி பிரபாஸ் அவர்களுடைய கேரக்டர் தான் வந்து படத்தில் மையப்பகுதியாக வந்து பார்க்கப்படுது. ஏன்னா உள்ள இருக்கக்கூடிய எல்லா கேரக்டர்களும் எல்லா தனிப்பட்ட கதைகளையும் எல்லா நகரங்களையுமே வந்து கனெக்ட் செய்யக்கூடிய வகையில் தான் வந்து பிரபாஸ் அவர்கள் கூடவே அவர் கூட டிராவல் ஆகக்கூடிய அவருடைய புஜ்ஜினுடைய ரோலானது வந்து இருக்க போகுது. குறிப்பாக இதில் நிறைய இடத்துல டேரக்டர்ஸினுடைய கட்டில் வந்து வேற லெவலில் வந்து கையாண்டிருக்காங்கன்னு தான் சொல்லணும். அமிதாப் பச்சன் அவர்களை வந்து 9 அடியிலையும் பிரபாஸ் அவர்களை வந்து 6 அடியிலையும் வந்து அழகா ஒரே ஒரு ஷாட்ல வந்து காமிச்சிருந்திருப்பாங்க. ஸோ காலங்காலமா பல சேனல்களில் பலவிதமான விஷயங்கள் மூலியமா மகாபாரத்தையும் சரி ராமாயணத்தையும் சரி வந்து டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணி வந்து காமிச்சிருந்திருக்காங்க. ஸோ அந்த இதை வந்து பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த படமானது உங்களுக்கு ஈஸியாக புரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் இருந்ததுன்னா இப்போ நாங்கள் சொன்ன ஒரு சில விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு படம் போகும்போது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒருவேளை இந்த படம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா இல்லை படம் பார்க்கறதுக்கு முன்னாடியே இந்த ஒரு விஷயமானதுமே வந்து இந்த இடத்துல இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா கண்டிப்பாக அது என்ன அப்படிங்கிறதுனா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.